இன்றைக்கி நம்ம ஒரு பாயசம் பண்ணலாம்ப்பா. இதுக்காக நான் வந்து பயத்தம்பருப்பு வந்து இந்த டம்ளரால் ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கேன். அதே அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். சும்மா அந்த வாயில் கடிப்படுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு பிடிச்ச பிடி கடலப்பருப்பு. இது மூணுத்தையும் நல்லா செவக்க வறுத்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி அது வெல்லம் கரைச்சி ஊற்றலாம் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன்ப்பா. இதை வறுத்து வேக வச்சுட்டு வரேன். இதை பார்த்தீங்களா, இது ஒரு செவக்க வறுக்கணும்ப்பா. அப்போ தான் அந்த பைத்தம்பருப்போட ஒரு பசுறு வாசனைன்னு வாங்கும், அது வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப வழவழன்னு கோந்து மாதிரி நிறைய இதாகிடும். அந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசியும் நல்லாயிருக்கும், பைத்தம்பருப்பும் வெந்ததுன்னா அந்த பாயசம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் எப்பவும் பாயசம் வைக்கும்பொழுது இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு வைங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுருவோம், வேகட்டும். அதே மாதிரி இதை குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுடுங்க. அது பொங்கி வராத அப்படியே நல்லா உள்ளுக்குள்ளே வேகும். அப்போ கூட நீங்கள் ஃபுல் ஸ்டவ் வைக்காதீங்க, தீ வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க. ஒரு 3/4 பங்கு அரை பங்கு அந்த மாதிரி வச்சு நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லாயிருக்கும். இது வந்து கொதித்து கொஞ்சம் பொங்கி வரும், அதுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் போடுங்க. அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வெல்லம் பாருங்கப்பா. இது அந்த பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து இந்த டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் அளவு இருக்கும். நான் அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவு தான் நான் வெல்லமே எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தான் இருக்கும், மேலே கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். ஏன்னா இனிப்பு குறைச்சலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மில்க் மேடும் விடலான்ட்டு, அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்குது. இனிப்பு நிறைய சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் எப்படி பொங்குதுன்ட்டு. இப்போது நீங்கள் இந்த டைம் வந்து வெயிட் போட்டிங்கன்னா, அது குக்கரை மூடி வெயிட் போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பொங்கி அப்படியே கேஸ் எல்லாம் அசிங்கமாக ஆகாது. இப்போது கொஞ்சம் சிம்மில் போட்டுருங்க. நல்லாவே சிம்மில் போட்டேன்ப்பா நான். இது இப்போ வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும். அது விசில் கூட வர வேணாம் உங்களுக்கு. பார்க்கலாம், ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். முந்திரி திராட்சை ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. இந்த வெல்லத்தை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஏலக்காய் நுணுக்கி வச்சிருந்த ஏலக்காய் தான் அதில் அது மேலே மிதக்குது பாருங்கள் தூசு. இந்த தூசுலாம் பாயசத்தில் இருந்தால் குடிக்க பிடிக்காதுப்பா, அதுக்கு தான் அதை வடிகட்டி ஊற்றுறது. இதை வடிகட்டி ஊற்றுறதுக்காக கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாயசம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்னேனே சிம்மில் போடுங்க 15 நிமிஷம். இதை பாருங்கள், போட்டோடனே மேலே ஒரு தூசு இருக்கா பாருங்கள், ஒரு இந்த பருப்புலாம் வெந்தால் எப்படி அப்படியே பொங்கி ஊற்றி ஸ்டவ்வெல்லாம் அழுக்காகி குக்கரெல்லாம் அழுக்காக்குமே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? அதான் மெதுவாக அது சமையல் மட்டும் ரசித்து செய்யணும். ரசித்து செய்யணுன்றதுக்குள்ளே முந்திரி திராட்சை செவந்து போச்சு. இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் ஊற்றலாம். இதை பாருங்கள், இந்த வெள்ளத்தை கொதிக்க வச்சு ஊற்றினோன்னே இவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நம்ம காய்ச்சி ஆறின பாலை ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் ஊற்றணுன்னா அதுக்கப்புறம் இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு அந்த மில்க் மேடு விடலாம். மில்க் மேடு தேவைப்படாது, ஏன்னா பாயசம் ஏற்கனவே ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. அதனால் மில்க் மேடு தேவைப்படாது. இனிப்பும் அரை தித்திப்பு இருந்தால் கூட போதும். பார்க்கலாம். 1 டம்ளர் பால் ஊற்றுனப்பா, அப்போ கூட இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். அவ்வளோ திட்டமாக இருக்குப்பா. சாமிகிட்ட கொண்டு போய் 1 டம்ளர் வச்சுட்டு வந்து வாயில் ஊற்றி பார்த்தா, அதாவது ஃபுல் தித்திப்பு கிடையாது, திட்டமாக இருக்குது சர்க்கரை. அந்த 1.5 டம்ளர் சர்க்கரை போதுமானது. வெல்லம் 1.5 டம்ளர் பருப்பும் ஜவ்வரிசியும் எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் சர்க்கரை உங்களுக்கு போதுமானது. சூப்பரான ஜவ்வரிசி பைத்தம்பருப்பு பாயாசம் பாருங்கள், செம்ம டேஸ்டான பாயாசம். நீங்களும் செய்து சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வாழ்க வளமுடன்.